எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும். எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. தொடர்ந்து நம் நிகழ்வில் பங்கேற்றும் எண்களின் சூட்சமங்களை நேயர்களுக்கு புரியும் வண்ணம் மிக சிறப்பாக எடுத்துரைக்கும் செல்வாக்கு ராஜநிலை ஜோதிடர் உயர் திரு ஜி செந்தில் ரிஷி ஐயா அவர்களை வீட்டு நுழைவு முதல் நுனியாய் இருக்கும் பொருட்களும் ராஜநிலை எண்களின் அற்புதங்களும் என்ற அற்புத தலைப்பில் உரை நிகழ்த்த வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். என் அம்மா அப்பா இருவருக்கும் வணக்கம். ஜோதிட குருமார்கள் அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களுக்கும் பஞ்சபூதங்களுக்கும் பிரபஞ்சத்திற்கு என் அன்பான வணக்கம். கதிரவன் மதியம் அங்காரகன் புந்தியும் கருணையுள்ள சுரதம் குருவும் காரவன் காரியும் ராகும் கேதும் கருதுமிகு சுகமாக 11ஆம் இடம் வந்து உச்சநிலையா நின்று பரிவோடு மருந்து அருள் செய்யும் என்று உலகெங்கும் உள்ள ராஜநிலை டிவி ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். இன்று பிறந்தநாள் மற்றும் திருமணநாள் கொண்டாடும் அனைவருக்கும் ராஜநிலை டிவி சார்பாக வாழ்த்துக்களை சொல்வது உங்கள் செல்வாக்கு ராஜநிலை ஜோதிடர் ஜி செந்தில் ரிஷி, திருச்சி. 22வது கருத்தரங்கத்துக்கு எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்து இந்த அற்புதமான மேடையை ஏற்படுத்தி கொடுத்த எங்கள் ஆசான் ராஜநிலை ராஜசேகர் ஐயா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல இந்த ராஜநிலை டிவிக்கு எப்பொழுதும் எல்லா நேரத்திலும் எல்லா இடங்களும் உறுதுணையாக இருக்கும் டெக்னீஷியன் அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் ராஜநிலை டிவி சார்பாக, உலகெங்கும் உள்ள மக்கள் அனைவருக்கும் ராஜநிலை டிவி சார்பாக தீபாவளி நல்வாழ்த்துக்களை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம கடந்த காலங்களில் பார்க்கும்போது டெய்லி ராசி பலன்கள் நம்ம ராஜநிலை எண்களை வச்சு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். நிறைய வியூவர்ஸ் அதை பார்த்துட்டு வாட்ஸ்அப்பில் நல்லா மெசேஜ் போட்டுட்டு இருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம். நிறைய பேருக்கு நல்ல விதமான பலன்கள் நடக்குது, நிம்மதியான ஒரு வாழ்க்கையை ஆரம்பிக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. சொன்ன அனைவருக்கும் எனக்கு என்னோட வாழ்த்துக்கள் பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம கடந்த மாசத்துல பார்த்தீங்கன்னா ஜோதிட குறிப்பு, இந்த ராஜநிலை எண்கள் நம்ம சொல்லும் போது நடுவில் ஜோதிட குறிப்பு டிப்ஸ் நிறைய கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம். அதில் நம்ம லாஸ்ட் மந்த் கொடுத்ததுல பார்த்தீங்கன்னா நாம யோகம் 27 நட்சத்திரத்துக்கும் எந்த கலர் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு டைட்டில் ஜோதிட குறிப்பு நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம். ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும். ஏன்னா ஒவ்வொரு நாம யோகத்துக்கும் ஒரு கிரகம் யோகியாகவும் ஒரு கிரகம் அவயோகியாகவும் தான் வருவாங்க. ஓகேங்களா? அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ ரீசெண்டாக கரூர் சம்பவம் நடந்துச்சு பார்த்தீங்களா? அதில் நான் பார்க்கும்போது விஜய் அவர்களோட ஜாதகம் கிடைச்சிப்பட்டது. அன்னை விஜயோட ஜாதகத்தில் பார்க்கும்போது நான் லக்னம் ராசி நட்சத்திரத்துக்குள்ளார போல அவங்க பிறந்த யோகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா வியாக்காதம் நாம யோகத்தில் பிறந்திருக்கிறாங்க. ஸோ நம்ம வியாக்காத நாம யோகத்தில் பிறந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சுக்கிரன் யோகியாகவும் அவயோகி குரு பகவான் தான் வருவாங்க. அப்போ இந்த அவயோகி கலர், அவயோகி எந்த கிரகமா வருதோ அந்த கலரை தவிர்க்கணும் அப்படிங்கிறத நம்ம செப்டம்பர் மாதம் வீடியோவில் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். 27 நாம யோகத்துக்கும் அதில் சொல்லியிருக்கோம். அப்போ இவங்க பாருங்க, அந்த நடிகர் விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா பயன்படுத்தக்கூடிய அவங்க கட்சி கொடியாக இருக்கட்டும், சின்னமாக இருக்கட்டும், அந்த வேன் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா அந்த மஞ்சள் நிறம் வந்திருக்கு. அப்போ அவங்க பிறந்த நாம யோகத்துக்கு இந்த அவயோகி கலர் தான் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. நம்ம சொன்னோம் பார்த்தீங்களா, எது ஆகாதோ அதுதான் நம்மளை ஆட்கொள்ளும். ஏன்னா அவயோகி யாரோ அந்த கலர் தான் நம்மளை ஆட்கொள்ளும். அதை தான் நம்ம சொல்லியிருந்தோம். அந்த கலரை மட்டும் தவிருங்க அப்படிங்கிறத சொன்னோம். ஏன்னா நம்ம ஜாதக ரீதியாக பார்க்கும்போது நான் எல்லாத்துக்கும் முக்கியமான பரிகாரமே இதுதான் சொல்லுவேன். ஏன்னா நம்ம உடம்போட ஒட்டிட்டு இருக்கிறது அந்த கலர் தான். அந்த உடம்போட ஒட்டிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்மளோட எண்ண அலைகள் எல்லாத்தையும் மாற்றக்கூடிய தன்மை உண்டு. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம அது கொடுத்துருந்தோம். அது இந்த இடத்துல அதை தெரியப்படுத்துறதுக்காண்டி இந்த விஷயத்தை தெரியப்படுத்துகிறேன். ஸோ நீங்கள் பார்க்குற நீங்கள் எந்த நாம யோகத்தில் பிறந்திருக்கீங்கன்னு பாருங்கள். அதோட யோகி கலரை பயன்படுத்துங்க, அவயோகி கலரை தவிருங்க. இன்னொரு சூப்பர் ஸ்டார் பார்த்தீங்கன்னா நம்ம அஜித்குமார் எடுத்துக்கிட்டோம்னு வச்சுங்களேன். அவங்க கார் ரேஸ்ல சமீபத்தில் நிறைய ஜெயிச்சுட்டு வராங்க. அவங்களோட யூனிஃபார்ம்லையும் பாருங்க, கார் ரோட்லையும் பாருங்க, எல்லோ கலர் ஷேடு லைட்டா எல்லோ கலர் மஞ்சள் நிறம் அதுல வந்திருக்கும். ஓகேங்களா? பேண்ட் கீழே அப்படி மேல வரும்போது முட்டி கால்ட்டு வரும். அதே மாதிரி கார்லயும் வரும். ஓகேங்களா? இப்போ அவங்களோட ஜாதகம் இப்போ ரீசெண்டா கிடைச்சிச்சு. அவங்க பிறந்த நாம யோகம், நம்ம லக்னம் ராசி அதெல்லாம் அப்பாற்பட்டது. அந்த நாம யோகத்துக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். அவர் பிறந்த நாம யோகம் சூலம் நாம யோகத்துல பிறந்திருக்கிறாங்க.
சூலம் நாமயோகத்துல பிறந்தவங்களோட யோகி வந்து குரு பகவான், அவயோகி வந்து சூரியன். அப்ப பாருங்க, அவரு வந்து பாத்தீங்கன்னா மஞ்சள் நிறம் அவருக்கு வந்து ஆகுது. ஏன்னா குரு பகவான் தான் வந்து பாத்தீங்கன்னா யோகியா வராங்க. அப்ப அந்த மஞ்சள் நிறம் அவர் பயன்படுத்தும் போது லைட்டா தான், ஏன்னா முக்கால்வாசி அது கலர்ஃபுல்லா வந்து ஒயிட் ரெட் இருக்கும், லைட்டா வந்து அந்த எல்லோ வரும். ஓகேங்களா? அப்ப நம்ம அந்த யோகியோட கலர் பயன்படுத்தும் போது நமக்கு நன்மைகள் வந்து நடக்கும், தெளிவான முடிவு, தெளிவான சிந்தனை எல்லாம் கிடைக்கும். அவயோகி பண்ணும்போது சில பிரச்சனைகள், இடையூறுகள் வந்து சந்திக்கக்கூடிய சூழ்நிலை வரும். அதை தான் வந்து நம்ம தவிர்க்க சொன்னோம். ஸோ இது எல்லாத்துக்கும் ஞாபகப்படுத்துறதுக்காண்டி, ஒரு திரும்ப ரிமைண்ட் பண்றதுக்காண்டி தான் இந்த டைட்டில் எடுத்து வந்து பேசினேன். இப்போ நம்ம சப்ஜெக்ட்குள்ளார போயிடலாம். இந்த மாதம் கருத்தரங்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கக்கூடிய தலைப்பு வந்து பார்த்தீங்கன்னா அளவுகள். நம்ம பொதுவாக வந்து ராஜநிலையில் வந்து சார் செல்போன் நம்பர் மட்டும்தான் உண்டுங்களா, ஏடிஎம் பின் நம்பர் சொல்றீங்க, பாஸ்வேர்ட் சொல்றீங்க, டிபியா வைக்கக்கூடிய நம்பர்லாம் சொல்றீங்க, இதை தவிர்த்து வேற எல்லாம் என்னென்ன இருக்கு? ஏன்னா நிறைய பேர் வந்து என்னென்ன சொல்றாங்க, சார் நாங்கள் 10 வருஷம் 15 வருஷம் 20 வருஷம் மொபைல் நம்பர் யூஸ் பண்றோம், மாற்ற முடியலையேன்னு. வாழ்க்கையில வெற்றி அடையும் நினைக்கிறவங்க அதெல்லாம் ஒரு பொருட்டா பண்ணக்கூடாது. ஏன்னா ஆதார் கார்டில் இருக்கு, பேங்க்ல இருக்கு, எல்லாமே இருக்க தான் செய்யுது. நாங்கள் உடனே மாற்ற சொல்றது கிடையாது. நீங்க அதை ஒரு 6 மாசம் 1 இயர் வரைக்கும் வச்சுக்கலாம். சைடில் இன்னொரு ஃபோன், புது ஃபோன் வாங்கி நீங்க அதில் வந்து இந்த புது நம்பரை போட்டு ஆக்டிவேட் பண்ணீங்கன்னா நீங்க வெற்றியாளராக மாறுறது தான் நாங்கள் வந்து சொல்றோம். யார் ஃபோன் பண்ணாலும் பழசுல தான் பண்ணுவாங்க. அதை தவிர்த்துட்டு புது நம்பர்ல இருந்து நீங்க பேச ஆரம்பிச்சீங்கன்னா வெற்றியை நோக்கி நீங்க வந்து பயணம் பண்ண முடியும். அதுதான். ஓகேங்களா? ஓகே, இப்போ நம்ம எடுத்துக்கூடிய டைட்டிலுக்குள்ளார வந்து நம்ம வருவோம். ஃபர்ஸ்ட் எடுத்துனே பார்த்தோம்னா, மனிதனுக்கு வந்து முக்கியமானது 3 விஷயம் சொல்லுவாங்க: உணவு, உடை, இருப்பிடம். ஓகேங்களா? இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம உணவுக்கும் அளவு உண்டுன்னு நம்ம சொல்லியிருப்போம். வயிறு முட்டை சாப்பிடக்கூடாது, பசிக்கிற ஃபுல்லா வருதுன்னா அதோட கொஞ்சம் நிப்பாட்டிக்கணும்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ அதுல வந்து அளவு அதுலயும் வரும். ஓகேங்களா? அப்புறம் இருப்பிடம், அப்புறம் உடை. ஒவ்வொரு மனிதருக்கும் ட்ரெஸ்ஸுக்குன்னு வந்து அளவுகள் வந்து உண்டு. அதை வந்து நம்ம மாற்ற முடியாது. ஓகேங்களா? அதுல வந்து நம்ம எண்களை வந்து கொண்டு வர முடியாது. ஒரு சில பேர் லக்கு உண்டு, அதுலயும் வந்து சில பேருக்கு இறைவன் கொடுத்துருப்பாரு. அந்த ட்ரெஸ்ஸோட அளவு வந்து பாத்தீங்கன்னா நல்லா அமையும் சில பேர்த்துக்கு. அது வந்து அதிர்ஷ்டசாலி நம்ம எடுத்துக்கலாம். 3வது முக்கியம் வந்து இருப்பிடம். ஓகேங்களா? உடையிலேயே நீங்க அளவு கரெக்டா இருந்தா நீங்க பயங்கர வெற்றியாளராக மாறக்கூடிய அமைப்பு உண்டு. ஆனா ஒவ்வொரு உடம்புக்கு தகுந்த மாதிரி அது மாறுபடும். அதனால நான் அந்த சப்ஜெக்ட்குள்ள எடுக்கல. இருப்பிடம். ஓகேங்களா? அது ரொம்ப இம்பார்ட்டன்டானது. எதனால இந்த இருப்பிடம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, நம்மளோட மனசு வந்து சுத்தமாக இருக்கக்கூடிய அமைப்பு. இருப்பிடம் நல்லா இருந்தா நம்ம மனசு தெளிவாகும். அந்த காலத்துல பாருங்க, சித்தர்கள் வந்து குகையில அமைதியா உட்காந்து தியானம் பண்ணுவாங்க. அந்த இருப்பிடம். ஓகேங்களா? அதே மாதிரி ஒரு வேலைக்கு போறீங்க, அந்த வேலை செய்யற இடம் சுத்தமா நீட்டா அமைதியா இருக்கும்போது உங்களோட மனசு வந்து பாத்தீங்கன்னா நல்லா ஆனந்தமா இருக்கும். உங்களால எதையும் சாதிக்க முடிய திறமை வந்து ஏற்படும். அதே மாதிரி நீங்க வசிக்கக்கூடிய வீட்டிலையும் அந்த மாதிரி அமைப்பு இருந்தா நீங்க வெற்றியாளரா மாற முடியும். ஓகேங்களா? இப்ப நம்ம அந்த வீடு அப்படிங்கிற பாத்தீங்கன்னா, இன்னைய காலகட்டத்துல வந்து பிளாட்டோட சைஸ் வந்து பாத்தீங்கன்னா 30க்கு 40ன்னு போடுவாங்க. அது 1200 சதுரடி வரும். அடுத்து 40க்கு 60, 2400 சதுரடி வந்து வரக்கூடிய இடம். இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த இடம் அளவு வந்து சரியான்னு கேட்டீங்கன்னா சரியே கிடையாது. ஓகேங்களா? வேற வழி இல்லை. இன்னைய காலகட்டத்துல அது மாதிரி தான் கொடுக்குறாங்க எல்லா இடத்துலையும். சரி, பரவாயில்ல, நம்ம இதை வாங்கிட்டோம், இதை நம்ம எப்படி கட்டமைப்பு பண்றது அப்படிங்கிற ஒரு அமைப்பு வந்து உண்டு. அந்த காலத்துல பாருங்க, ஒரு வீட்டுக்கும் இன்னொரு வீட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா 3 அடி கேப் வந்து விட்டுருப்பாங்க. ஏன்னா மேக்சிமம் கூரை வீடு அல்லது ஓட்டு வீடா தான் இருக்கும். அதை வந்து வீடு இப்படி கட்டுறாங்கன்னா அதுலேருந்து ஒரு அடி வந்து அந்த கீத்து வந்து கீழே இறங்கியிருக்கும். அப்புறம் 3 அடி கேப் விட்டுருப்பாங்க. அதே மாதிரி அந்த வீட்டுக்காரங்களும் அந்த மாதிரி தான் விட்டுருப்பாங்க. ஸோ ஒரு வீட்டுல இருக்கக்கூடிய நல்லதா இருந்தாலும் கெட்டதா இருந்தாலும் அடுத்த வீட்டுக்கு வந்து போகாது. ஆனா இன்னைக்கு அப்படியா? ஒரு அடி கூட நம்ம விட மாட்டேங்கிறோம், ஒரு இன்ச்சு கூட இழுத்து பிடிச்சு கட்டுறோம். அப்ப என்ன ஆகுதுன்னா நெகட்டிவ் வைப்ரேஷன். ஒரு வீட்டுல கஷ்டப்பட்டாங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்கா நம்ம வீட்டுக்கும் அது ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். அந்த முன்னோர்கள் நம்ம பாருங்க, அன்னைக்கு வந்து விவரமா எந்த ஒரு நல்லதா இருந்தாலும் சரி வேண்டாம், கெட்டதா இருந்தாலும் சரி வேண்டாம்னா 3 அடி கேப் விட்டு தாராளமா இடம் விட்டு கட்டியிருந்தாங்க சுத்தியிலும். ஆனா இன்னைக்கு அந்த மாதிரி அமைப்பு இல்லை. வாய்ப்பு உள்ளவங்க இப்ப சொல்ற 2 டாபிக்கா நான் எடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து புதுசா கட்டக்கூடியவங்களுக்கு வந்து போகும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஏற்கனவே இருக்கிறத வீட்டை என்ன பண்ணலாங்கிறத நம்ம பார்ப்போம். இப்போ புதுசா வீடு கட்டுறதா இருந்தாலும் சரி, எந்த பில்டிங் ஹாஸ்பிட்டல் கட்டுறதா இருந்தாலும் சரி, அல்லது வந்து ஒரு பிசினஸ்க்கு ஒரு இடம் கட்டுறதா இருந்தாலும் சரி, இப்ப சொல்லக்கூடிய அமைப்புல வந்து உங்களுக்கு அமைப்பு இருக்கான்னு பாருங்க. இது காமனானது தான். ஓகேங்களா? ஏன்னா நம்ம யூடியூப்ல பேசுற எல்லாமே நம்ம காமனா தான் சொல்லுவோம். உங்க ஜாதகத்துக்கு அதுக்கு உண்டான எண்கள்ங்கிறது ஒளிஞ்சிருக்கும். ஏன்னா இப்ப காமனா சொல்றதை வச்சு நீங்களே வந்து ஒரு அசிமை ஓகே நம்ம இப்படிலாம் கட்டலாம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அது ஃபெயிலியர் ஆயிரும். ஓகேங்களா? ஏன்னா உங்க ஜாதகத்துக்குன்னு அதிர்ஷ்டம் வந்து மாறி இருக்கும். ஏன்னா ஒவ்வொருத்தங்களுக்கு சட்டையோட அளவு மாறுற மாதிரி உங்களோட அளவும் வந்து அதுல வந்து மாறும். ஓகேங்களா? இப்ப நம்ம வந்து இடம் வாங்கியாச்சு. ஓகேங்களா? இடம் வாங்கின பிறகு சுத்திலும் ஆக்சுவலா வந்து 2ல இருந்து ஒரு 3 அடி வந்து நீங்க வந்து கேப் விட்டு கட்டுறதுக்கு வந்து பாத்துங்க. 4 சைடுமே வந்து கேப் விட்டு கட்டினா ரொம்ப நல்லது. அதுல வந்து வாஸ்துப்படி என்ன சொல்லுவாங்கன்னா,
வடக்கும் கிழக்கும் வந்து கொஞ்சம் அதிகமான இடம் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்க சொல்லுவாங்க. அது ஒரு 1/2 அடி கூட நீங்க வந்து எக்ஸ்ட்ரா வந்து விட்டுக்கலாம். மற்ற இடத்துல சுத்திலும் விடுறது போல கொஞ்சம் கேப் விடுறதா எக்ஸ்ட்ரா கூட நீங்க விட்டுங்க, ஒன்றும் தவறு கிடையாது. நமக்கு வந்து வீட்டோட அளவு உள் இருப்பிடம் மட்டும் நமக்கு வந்து கரெக்டா இருந்தா போதும். ஓகேங்களா? இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நம்ம வந்து இடம் வாங்கியாச்சு. காம்பவுண்ட் சுவர் எழுப்புறீங்க. காம்பவுண்ட் வால் எழுப்பும் போது வந்து பாத்தீங்கன்னா அதோட ஹைட் வந்து 6 அடியில இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும். ஓகேங்களா? 7 அடி வரக்கூடாது, 9 அடி வரக்கூடாது. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா 5 அடி உயரம் பண்ணுவாங்க, 2 அடி வந்து கம்பியை சுத்தி வைப்பாங்க, கம்பி வெளியில. அப்போ டோட்டல் வந்து பாத்தீங்கன்னா 7 அடியில வந்து நின்றோம். 7 அடிங்கிறது காசு பணம் சுத்தமாவே தங்கவே தங்காது. அப்போ நீங்களோட காம்பவுண்ட் வால் எடுக்கும் போது கரெக்டான அளவு 6 அடி எடுக்கலாம். 4 அடி எடுத்து 2 அடி வந்து கம்பி சுத்தி வைக்கிறது. ஸோ இந்த 6 அடி வர மாதிரி வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. அதோட கேட் அளவும் இருக்கு. ஒவ்வொருக்குமே வந்து டிஃப்ரெண்டான அளவுகள் வந்து உண்டு. அது உங்க ஜாதகப்படி தேவைன்னா வந்து கான்டாக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அடுத்து நம்ம வீட்டுக்குள்ள போகும்போது வந்து பாத்தீங்கன்னா பில்லர்ஸோட அளவு ரெட்டப்படையில வந்துச்சுன்னா ரொம்ப 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 நல்லது. மேக்சிமம் ரெட்டப்படையில வந்து தான் அமைப்பாங்க. அந்த பில்லர்ஸோட கம்பியோட அளவும் பார்த்துக்கிட்டிங்கனாவே அதுக்கும் டபுள் டிஜிட் நம்பராகவே நீங்கள் எடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். 4 கம்பி 6 கம்பி அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கிறது வந்து ரொம்ப அற்புதமான ஒரு அமைப்பை வந்து கொடுக்கக்கூடியதுதான். ஓகேங்களா? அதெல்லாம் நம்ம யாருக்கு நம்ம பார்க்குறோமோ அவங்களுக்கு பார்க்கும்போது நீட்டாக வந்து பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீடுக்கு வரோம். எடுத்தோடனே வந்து என்ன பண்ணுவோம், வீட்டுக்குள்ள போகும்போது செப்பல் காலோட போவோம். இந்த செப்பல் சைஸ் வந்து ஒவ்வொருத்தங்களுக்கும் மாறுபடும். அப்போ அங்க ஒரு ஸ்டாண்டுன்னு வைப்பாங்க. ஓகேங்களா? அந்த ஸ்டாண்டோட அளவு வந்து கரெக்டான அளவா இருக்கணும். ரொம்ப ஹைட் அதிகமாக இருக்கக்கூடாது. ஓகேங்களா? 16 சென்டிமீட்டர் இருந்தாவே போதுமானது. ஓகேங்களா? அப்படி இல்லைன்னு வச்சுக்கலாம் 22, 29 இது வந்து புதுசா செஞ்சு நீங்க வாங்குனீங்கன்னா ரொம்ப சிறப்பா இருக்கும். ஏன்னா கடையில வந்து மேக்சிமம் வந்து பாத்தீங்கன்னா 1.5 அடி 2 அடி 3 அடி அந்த மாதிரி அளவுல தான் கொடுப்பாங்க. அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சரியான அளவு கிடையாது. நமக்கு தகுந்த மாதிரியே 16 சென்டிமீட்டர் 26 சென்டிமீட்டர் இல்ல 32 சென்டிமீட்டர் வந்து வாங்கிக்கலாம். 2 ரேக்கா வச்சுக்கலாம். அது ரொம்ப காம்பாக்டா சின்னதாக தான் வச்சுக்கணும். ஏன்னா வந்து பயன்படுத்தாத செப்பல்ஸ் எல்லாம் வீட்டில் வந்து வச்சிருக்கவே கூடாது. முதல்ல டிஸ்போஸ் பண்ணிடணும். சனி பகவான் அங்கே ஃபுல்லாக எப்போதுமே காத்துக்கிட்டு இருப்பார். ஸோ யாரெல்லாம் தேவையானதை மட்டும் வச்சுக்கணும். ஒரு ஆஃபீஸ்க்கு ஒன்று போகிறாங்க, வெளியில் கடைகளுக்கு போகிறது ஒன்றுனா அதோட வச்சுக்கணும். சில பேர் வந்து வாங்கிட்டு இருப்பாங்க, பழசு வந்து தூக்கி போடாமல் அப்படியே வச்சுக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஓகேங்களா? அடுத்து நம்ம வீட்டுக்குள்ளே போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா கோலம் போடுவாங்க பெண்கள். ஓகேங்களா? நம்ம தாய்மார்கள் எல்லாம் கோலம் போடுவாங்க. இந்த கோலம் வந்து பார்த்தீங்கன்னா மேக்சிமம் வந்து சிக்கல் உள்ள மாதிரி கோலம் போட வேண்டாம். ஓகேங்களா? ஏன்னா நம்மளே வீட்டுக்கு முன்னாடியே வந்து சிக்கல் வர மாதிரி புள்ளி வச்சு கோலம் சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்றதுக்கு வாய்ப்பு இருந்தா செஞ்ச முடிய விஷயங்கள் மட்டும் பண்ணுங்க. ஓகேங்களா? ஒரு டிராயிங் மாதிரி எது முடியுதோ அதை மாதிரி நீங்க வந்து அற்புதமா பண்ணா சிறப்பா இருக்கும். அடுத்தது வீட்டுக்குள்ளார போகும்போது முன்னாடி நிற்கிறது நுழைவாயில். ஓகேங்களா? இது ராஜநிலைன்னு சொல்லுவோம். சில ஏரியால தலைவாசல்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? இது வந்து பாத்தீங்கன்னா உங்க ஜாதகப்படி நீளம் உயரம் அகலம் வந்து இருக்கு. ஸோ அதை தகுந்த மாதிரி நீங்க வச்சீங்கன்னா கண்டிப்பா வெற்றியாளரா மாற முடியும். ஓகேங்களா? புதுசா வீடு கட்டுறவங்க இதுல முக்கியமா நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா அந்த ராஜநிலையோட வந்து சைஸ் கணம் நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? இப்படி எடுத்துங்க. இது வந்து கணம், இது வந்து பாத்தீங்கன்னா சைடு கணம் சொல்லுவாங்க. ஓகேங்களா? உள்ளார இப்படி வீட்டுல இருந்து இப்படி வரோம், வெளியில இருந்து இப்படி உள்ளார வரும்போது பாத்தீங்கன்னா இந்த பகுதி வந்து அதிகமா இருக்கணும், இந்த உள்பகுதி வந்து கம்மியா இருக்கணும். ஓகேங்களா? வெளியில இருந்து நம்ம உள்ளார வரும்போது வெளி கணம்ங்கிறது வந்து அதோட அளவு வந்து கூட இருக்கணும், உள்பக்கம் வர்றது வந்து கம்மியாக இருக்கணும். ஆனா இன்னைக்கு காலகட்டத்துல எல்லாம் உல்டாவா இருக்கு. ஓகேங்களா? பணமே தங்கல சார், கடன் ஆகிறதுக்கு மெயின் ரீசன் இதுதான். நுழைவாயில் பெருசா இருக்கணும், அங்க வெளியில போறது கம்மியாக இருக்கணும். அந்த காலத்துல கட்டின வீடு எல்லாத்தையும் நீங்க பாத்தீங்கன்னா கோயில்ல இருக்கிற மாதிரி வரிசையா ஸ்டெப்ஸா இருக்கும். ராஜநிலை தேக்கு மரத்துல வந்து கடைசியா வந்து பாத்தீங்கன்னா சின்னதா தான் வச்சிருப்பாங்க. ஸோ வரவு அதிகமா வரவுக்கும் செலவு கம்மியாகிறதுக்கு தான் அந்த சைடு திக்னஸ் சைடு கனம் சொல்லுவாங்க. அது ரொம்ப கம்மியான சைஸ்ல வச்சிருப்பாங்க. இது வந்து 6 எம்எம்னா அது வந்து 2 எம்எம், அதுல பாதி அது மாதிரி தான் வச்சிருப்பாங்க. ஓகேங்களா? 8 எம்எம்னா இதுல 4 எம்எம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி வைக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா வரவு அதிகமாகும், செலவு கம்மியாகும். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ராஜநிலையோட ஹைட்டு நீளம் அகலம்னா ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். அது அவங்கவுங்க ஜாதகத்துக்கு வந்த மாதிரி தேர்ந்தெடுக்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஓகே, இப்போ நுழைவாயில் அதோட திக்னஸ் நம்ம பார்த்துட்டோம். மேலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மாயலை வந்து தொங்க விடுவாங்க. அந்த காலத்துல இருந்த மாதிரி இப்ப இருக்கான்னு கேட்டா கிடையாது. எல்லாம் பிளாஸ்டிக்கா வந்துருச்சு. பிளாஸ்டிக்ல தயவு செய்து வைக்க வேண்டாம். பிளாஸ்டிக் ராகு. அப்ப வீட்டுல இருக்கிறவங்க எல்லாமே எப்போதுமே டென்ஷனா இருப்பாங்க, இல்ல வாகன விபத்து ஏற்படும், இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா எடுக்கக்கூடிய முடிவு எல்லாமே தவறாதான் முடியும். பிளாஸ்டிக் வந்து மேக்சிமம் தவிர்த்து விடுங்க.
ஒரிஜினல் மரத்துலேருந்து கிடைக்கிற இலையா இருந்தால் ரொம்ப சூப்பர். அப்படி இல்லைனா கூட பரவாயில்ல, கீழே வந்து சந்தனம் குங்குமம் மட்டும் வச்சிருங்க, அல்லது மஞ்சள் குங்குமம் கூட நீங்கள் வச்சுக்கலாம் கீழே, ராஜநிலை கீழே. அப்போ மேலே வைக்கக்கூடிய இலை வந்து பார்த்தீங்கன்னா எண்ணிக்கை உண்டு. நம்ம ஆள்கள் என்ன பண்ணுவாங்கன்னா ஒத்தப்படையில் வைப்பாங்க, 11, 13, 15 அப்படிங்கிற மாதிரி வைப்பாங்க. ஒத்தப்படையில் கண்டிப்பாக வைக்கவே கூடாது. 16 வைக்கக்கூடிய அற்புதமான எண். சர்வ லாபம் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஓகேங்களா? இப்போ வீட்டில் திருமணம் ஆகாதவங்க இருக்கிறாங்க அப்படின்னா, சீக்கிரமா திருமணம் ஆகணும் அப்படின்னா, அந்த மா இலை வந்து 22ங்கிற நம்பர்ல வந்து கட்டி விடுங்க. அந்த காம்பு வந்து நேரா இருக்கணும். காம்பை வளைச்சி இலையில வந்து ஓட்டை போட்டுறவே கூடாது. அதே மாதிரி இலையெல்லாம் ஒரே சைஸா நேரா இருக்கணும். ஒன்று சின்னது பெருசா இருக்கக்கூடாது. இலையில வந்து பூச்சி அரிச்சிருக்கக்கூடாது, ஓட்டை விழுந்துருக்கக்கூடாது. ஓகேங்களா? அந்த மாதிரி இல்லாமல் நல்ல இலையா வச்சுங்க. 16னா உங்களுக்கு சர்வ லாபம் கொடுக்கும். 22னா திருமணம் ஆகாதவங்களுக்கு வந்து திருமணம் சீக்கிரமா கை கொடுக்கும். இது வந்து ஒவ்வொரு தடவையும் அது ரொம்ப இலை காஞ்சி அதுக்கப்புறம் மாற்றக்கூடாது. இப்போ அமாவாசைக்கு வச்சிங்கன்னா அடுத்த பௌர்ணமிக்கு, ஓகேங்களா, 15 அந்த கரெக்டாக 15 நாளைக்கு ஒன்ஸ் வந்து மாற்றுற மாதிரி நீங்களே வந்து பார்த்துக்கலாம். ஓகே, அடுத்தது வீட்டுக்குள்ளார நம்ம நுழைஞ்சோன்னு நம்ம பார்க்கக்கூடியது ஹால். அதுக்கு முன்னாடி நம்ம நடக்கிறதுல வந்து என்ன இருக்க போகுது, டைல்ஸ் தான் இருக்கு. ஓகேங்களா? அப்போ இந்த டைல்ஸோட அளவு உண்டா? நிச்சயமாக உண்டு. ரூம் அளவு எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி டைல்ஸோட அளவு முக்கியம். ஏன்னா அந்த காலத்துல வந்து டைல்ஸ் கிடையாது, எல்லாமே வந்து சிமெண்ட் தரையில அழகா பூசியிருப்பாங்க. அந்த செவுத்துக்கு பக்கத்துல ஒரு 3 இன்ச்சு 4 இன்ச்சு தள்ளி இன்னைக்கு ஹைவேஸ்ல போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, ரோடு பெயிண்ட், அது மாதிரி வந்து வீடை சுத்திலும் போட்டிருப்பாங்க. அந்த காலத்துல பெரியவங்களுக்கு வந்து கண்டிப்பா தெரியும். அது வந்து ரோஸ் கலர்ல அல்லது வந்து ரெட் கலர்ல வந்து போட்டிருப்பாங்க. சுத்தியிலும் ஒரு பாக்ஸ் மாதிரி வீடு சுத்தியிலும் இருக்கும். ஓகேங்களா? அப்ப அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா டைல்ஸுங்கிறது ஒண்ணு கிடையாது, எல்லாமே சமமாக இருக்கக்கூடியது. எதையுமே அங்க வந்து பிரிக்கல. ஓகேங்களா? ஒரு ஹால் அப்படியே பிரிக்கல. அதனால வந்து பாத்தீங்கன்னா அதோட அளவுக்கு உண்டான பலன்கள் வந்து அந்த காலத்து மக்கள் வந்து அனுபவிச்சாங்க. ஆரோக்கியமா இருந்தாங்க, சந்தோஷமா இருந்தாங்க, நிம்மதியான வாழ்க்கையில வந்து இருந்தாங்க. ஆரோக்கியம் ரொம்ப இம்பார்ட்டண்டா இருந்துச்சு. இன்னைக்கு நம்ம டைல்ஸ் ஓட்டுறோம், மொசைக் போடுறோம். ஓகேங்களா? இதோட சைஸ் இருக்கு பார்த்தீங்களா, அந்த சைஸ் வந்து டிஃப்ரெண்டா இருக்கு. அது வந்து நம்ம ஒட்டுறது எல்லாமே வந்து தவறான இதில் நம்ம வைக்கிறனால நம்ம டெய்லி நடந்துகிட்டே இருக்கிறோம். அப்போ அதோட வைப்ரேஷன் வந்து நமக்கு கண்டிப்பாக கொடுக்கும். மேக்சிமம் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 2க்கு 2 போடுவாங்க. ஸோ அப்போ இந்த 2 அடி போடும்போது வந்து அந்த அளவுக்கு வந்து சிறப்பான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஆனால் நம்ம வந்து ஸ்பெசிஃபிக்காக வந்து கேட்டு வாங்கி பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லது. ஓகேங்களா? ஸோ அதோட அளவு நம்ம பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 16க்கு 16 அப்படிங்கிற சைஸ். ஓகேங்களா? 1.5 அடியோட கொஞ்சம் கூட வரும். ஓகேங்களா? அந்த மாதிரி கொஞ்சம் கேட்டு எங்கே கிடைக்குதோ கொஞ்சம் அலைஞ்சு நீங்கள் வாங்கினீங்கன்னா நிச்சயமாக இந்த 16க்கு 16 வைக்கும் பொழுது சர்வ லாபம் கிடைக்கும். அல்லது 32க்கு 32 இன்ச்சு அந்த சென்டிமீட்டர் கணக்கில் நீங்கள் வச்சுக்கிட்டாலும் ரொம்ப சூப்பராக இருக்கும். அல்லது இப்போ பெரிய ஹாஸ்பிட்டல் கட்டுறாங்கன்னா அவங்க 10 அடிக்கு 10 அடி டைரெக்டாகவே 10 அடிக்கு உள்ள கல்லை கூட வாங்கிக்கலாம். ஸோ அந்த மாதிரி சில ரிஸ்க் எடுத்து பண்ணோம்னா, இதெல்லாம் ஒன் டைம் தான் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, ஒரு டைம் தான் நீங்கள் செலவு பண்ண போகிறீங்க. அதுக்கு நல்லா ஃபுல்லாக ஆராய்ச்சி பண்ணி பொறுமையாக நிதானமாக நீங்கள் வீடு கட்டினாவே வந்து, ஏன்னா லைஃப் லாங் நீங்கள் வாழ போகிறீங்க, உங்களுக்கு அடுத்தது உங்கள் குழந்தை வாழ போகுது, அதுக்கப்புறம் உங்கள் பேர குழந்தை வாழ போகிறாங்க. ஸோ இது காலகாலத்து நிற்கக்கூடிய விஷயங்கள். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம அந்த கல்லுலேருந்து எல்லாமே பொறுமையாக நிதானமாக பார்த்து பண்ணுறது ரொம்ப சிறப்பு. ஹால் அப்படி ஆயிடுச்சு. ஹாலுக்கு அப்புறம் வந்து பார்த்தோம்னா நம்ம ஜன்னல் வைப்போம். அப்போ இந்த ஜன்னல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரெட்டப்படையாக தான் இருக்கும். 2 டோர் இருக்கும். மேலே ஒரு டோர், கீழே ஒரு டோர் வச்சுருப்பாங்க. டோட்டல் கவுண்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 4 டோர் உள்ளதாக இருக்கும், அல்லது 6 டோர் உள்ளது வைப்பாங்க அதிகபட்சம். ஆனால் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜன்னல் 3 ஜன்னல் மட்டும்தான் இருக்கும். ஒரே லென்த்தாக 3 டோர் மட்டும்தான் வச்சுருப்பாங்க. ஸோ 3ங்கிறது வைக்கவே கூடாது. ஒன்று 4ஆ வைங்க அல்லது 2ஆ வைங்க. ஓகேங்களா? அதோட சைஸ் வந்து உங்கள் ரூமுக்கு தகுந்த மாதிரி தான் அது வந்து அளவு வரும். ஓகேங்களா? அப்போ அதை வைக்கும்போது ஒத்தப்படை இல்லாமல் ரெட்டப்படையில வச்சுங்க. கொஞ்சம் ஞாபகத்துக்கு வந்து நீங்கள் வந்து வச்சுக்கிறது ரொம்ப சிறப்பு. அப்போ அந்த கதவு வந்து எல்லாமே லென்த்து ஒரே டோராக போடாமல் பார்ட்டிஷன், அந்த காலத்துல வந்து பார்ட்டிஷன் பிரித்து மேலே ஒன்று கீழே ஒன்று வச்சுருந்தாங்க. அது மாதிரி முடிஞ்சாலும் நீங்கள் வந்து போட்டுக்கலாம். நமக்கு தேவை கவுண்டிங் தான். ஓகேங்களா? இப்போ ஹாலில் வந்து நம்ம டைல்ஸை பார்த்தாச்சு, அடுத்து வந்து ஜன்னலை வந்து பார்த்துட்டோம். இப்போ அப்படியே அங்கேருந்து கொஞ்சம் நான் வந்து நம்ம கிச்சனுக்கு போகிறோம். பாருங்கள், நம்ம அந்த காலத்தில் நம்மளோட தாய்மார்கள் எல்லாருமே வந்து பாருங்கள் கிச்சன் வந்து வெளியில தான் இருக்கும். ஓகேங்களா? நம்ம தாத்தா பாட்டி காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா கிச்சன் வெளில தான் இருக்கும். விறகு அடுப்பில் தான் சமைப்பாங்க. அழகாக உட்காந்து சமைப்பாங்க. அது உட்காரதுக்கு சின்னதாக ஒரு மரக்கட்டை ஸ்டூலில் உட்காந்து சமைப்பாங்க. அவங்க 80 வயசு 90 வயசு 100 வயசு வாழ்ந்தவங்கலாம் இருக்கிறாங்க. எந்த விதமான நோய் நொடி இல்லை. மெயின் முழங்கால் மூட்டு வலி இல்லாமல் வாழ்ந்தாங்க. காரணம் வந்து கீழே உட்காந்து சமைக்கிறனால அந்த அமைப்பு இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு நம்ம வந்து தாய்மார்கள் மனைவிக்கு பெண்களுக்கு வந்து நிற்கிற மாதிரி ஒரு பனிஷ்மெண்ட் வந்து கொடுத்துட்டோம். 24 hours
அல்லது ஒரு 10 ஹவர்ஸ் குறைஞ்சது அவங்க சமைக்கிறதுக்கு வந்து நிற்கிறது மாதிரி கொடுத்துட்டோம். மேடை மாதிரி போட்டு நின்றுக்கிட்டே சமைங்க அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்டோம். லைஃப் லாங் அவங்க சமைச்சிக்கிட்டே இருக்காங்க. அப்போ எவ்வளோ மூட்டு வலி வேதனையோடு இருப்பாங்க. ஏன்னா ஒரு நாள் கூட அவங்களுக்கு வந்து ரெஸ்ட் கிடையாது. மினிமம் ஒரு 6 ஹவர்ஸ் சமைக்கிறாங்க கூட வச்சுக்கலாம். கிச்சனுக்கு போயிட்டு வர்றது, சமையல் பாத்திரம் கழுவுறது எல்லாமே ஒரே லென்த்தாக வச்சு கொடுத்துட்டோம். ஸோ அப்படி வச்சு கொடுக்கும்போது என்ன ஆகுது, அவங்க டெய்லி அந்த ஒர்க் பண்ணும்போது முழங்கால் மூட்டு வலி இன்னைக்குள்ள பெண்களுக்கு இயல்பாகவே வந்துடுது. ஓகேங்களா? அதோட அளவுன்னு இருக்கு. நார்மலாக அவங்க வந்து 2 அடி 2.5 அடி 3 அடி அவங்களோட ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்குவாங்க. ஆனால் அது வந்து பார்த்தீங்கன்னா 29 சென்டிமீட்டரில் வைக்கிறது பெஸ்ட்டு. கல் ஒரு திக்னஸ் 3 இன்ச்சில் கிடச்சா கூட ஓகேங்களா? அப்படி இல்லைன்னா அவங்க ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி வச்சுட்டாலும் கீழே வந்து சின்னதாக ஒரு மேடை மாதிரி ஒரு லேயர் மாதிரி ஒரு 4 சென்டிமீட்டருக்கு வந்து ஒரு ஸ்டூல் செஞ்சு கூட அவங்க சமைக்கிறது வந்து ஏற்பாடு பண்ணி கொடுக்கலாம். மெயின் முக்கியமாக அவங்க உட்காரத்துக்கு ஒரு பெஞ்சு, மரத்தாலான ஒரு பெஞ்சை கொடுத்துட்டிங்கன்னா உட்காந்துக்கிட்டு சமைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பை நம்ம ஏற்படுத்தி கொடுப்போம். ஏன்னா இனிமேல் அந்த காலகட்டம் மாதிரி வெளியில் உட்காந்து சமைக்க போகிறது கிடையாது. கிச்சன் உள்ளதான், அதில் மாற்று கருத்து இல்லை, நின்றுட்டு தான் சமைக்க போகிறாங்க, சமைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதுக்கு ஒரு சின்ன மாற்றம் வந்து ஒரு ஸ்டூல் நம்ம வாங்கி கொடுத்துட்டோம்னா அந்த வச்சிருக்க மேடைக்கு தகுந்த மாதிரி இதுக்கு அளவு உண்டு, மேஜைக்கும் வந்து அளவு உண்டு. ஓகேங்களா? 16 சென்டிமீட்டர்ல வந்து எடுத்து கொடுக்கலாம், அல்லது வந்து 29 சென்டிமீட்டர் வந்து எடுத்து கொடுக்கலாம். ஓகேங்களா? ஹைட் இருக்கணும், அதுக்கும் வந்து அளவுகள் 2க்கு 2 மாதிரி எடுக்காம 16 சென்டிமீட்டர் வந்து சதுரமா இருந்தா ரொம்ப நல்லது. இப்போ அதே மாதிரி டைல்ஸ் சொன்ன பார்த்தீங்களா, அந்த டைல்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா செவ்வக வடிவத்தில் இல்லாமல் சதுரமாக தான் இருக்கணும். ஓகேங்களா? அதே மாதிரி எல்லா இடமும் மேக்சிமம் சதுரமா இருக்கணும். நீங்க வீடு கட்டுறதே ஒரு சதுரமா இருந்துச்சுன்னா ஒரு பீஸ்ஃபுல் அமைப்புங்கிறது கொடுத்துரும். அப்போ கிச்சன்ல அதே மாதிரி வந்து ஜன்னல் வரப்போகுது. அந்த ஜன்னலும் வந்து பார்த்தீங்கன்னா ரெட்டப்படையில வந்து இருக்கணும். மேலேயும் கீழேயும் வந்து டோர் இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அதே மாதிரி சிங்க் வந்து 2ஆ வச்சுங்க. இன்னி உள்ள காலகட்டத்தில் அது வந்து 2ஆ தான் கொண்டுட்டு வந்துகிட்டு இருக்கிறாங்க. பரவாயில்ல. அடுத்து கிச்சனுக்கு அடுத்து நம்ம போகக்கூடியது பெட்ரூம். ஸோ பெட்ரூம்ல நம்ம பார்க்கக்கூடியது, இப்போ அந்த காலத்தில் பாருங்க கிச்சன் வெளில இருந்துட்டோம். இன்னைக்கு வந்து கிச்சன்ல ஒரு 10-15 வருஷம், ஒரு 20 வருஷம் கூட எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி கிச்சனுக்கும் டோர் வச்சிருந்தாங்க. இப்போ அதெல்லாம் கிடையாது. கிச்சனுக்குலாம் ஓப்பனாக விட்டுட்டாங்க. எந்த டைம் போயிட்டு வர்றதுக்காண்டி ஓப்பனாக விட்டுட்டாங்க. சப்போஸ் நீங்க வைக்கிற மாதிரி இருந்தால் அந்த ஆர்ச் போட வேணாம். கிச்சனுக்கு வந்து ஆர்ச் போடாதீங்க, சதுரமாவே விட்டுருங்க. ஓகேங்களா? உள்ளார போற என்ட்ரன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா மேல சதுரமா வர மாதிரியே நீங்க வந்து விட்டுருங்க. அந்த ஸ்டைலா ஒரு ஆர்ச் மாதிரி போடுவாங்க, அது வேண்டாம். ஓகேங்களா? இப்ப அடுத்து நம்ம பெட்ரூம் போறோம். இப்ப பெட்ரூம் போகும்போது ஃபர்ஸ்ட் அங்கேயும் நுழைவாயில், அங்கேயும் வந்து மரத்தால் செய்யப்பட்டது இருக்கும். அது வந்து பாருங்க 3 சைடு மட்டும்தான் வச்சிருப்பாங்க. கீழே தரையில வந்து பாத்தீங்கன்னா மரம் வச்சிருக்க மாட்டாங்க. ஏன்னா டைல்ஸ் ஒட்டுறோம், வீடை வந்து கழுவுறதுக்கு வந்து ஈஸியா இருக்கும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காண்டி கீழே கொடுக்க மாட்டாங்க. இதுதான் பெண்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனையை உருவாக்கி கொடுக்கறது இந்த ஒரு இடம் தான். ஓகேங்களா? அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா கம்பல்சரி நம்ம வந்து மரம் வைக்கணும். ஏன்னா இப்ப ராஜநிலையில எப்படி நம்ம 4 சைடுமே மரம் வருதோ, ஒவ்வொரு ரூமுக்குமே இதே மாதிரி 4 சைடும் வரணும். பெண்கள் அதை தாண்டி போயிட்டு வந்தாதான் அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அனைத்து விதமான செழிப்பு வந்து கிடைக்கும். அந்த காலத்துல வாழ்ந்த வீடுகள் எல்லாம் போய் பாருங்க, காரைக்குடி சைடா இருக்கட்டும், பழைய காலத்து பில்டிங் பாருங்க, எல்லா ரூம்லயும் கீழே வந்து கண்டிப்பாக மரம் வச்சிருப்பாங்க. தண்ணி கழுவுறதுக்கு ஒவ்வொரு ரூமுக்கும் வந்து வெளியில போறதுக்கு வந்து ஒரு சின்ன ஓட்டை வச்சிருப்பாங்க. பூச்சிப்பட்டு வராம இருக்கு, அது ஒரு துணி சுத்தி வைக்கிறதுக்கான அமைப்பும் அந்த காலத்துல வந்து இருந்துச்சு. ஒவ்வொரு ரூமுக்குமே அந்தந்த ரூமை கழுவி விடுவாங்க. அப்படியே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஓட்டையில வந்து துணியை வந்து ஒரு மரக்கட்டையில இருந்து செஞ்சு வச்சிருப்பாங்க. இன்னைக்கு அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஸோ அதனாலதான் நம்ம வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலை. அப்போ ரூமுக்கு எந்த ரூம், ஒரு ரூமா இருந்தாலும் சரி, 2 ரூம், 3 ரூம், எத்தனை ரூமா இருந்தாலும் சரி, அந்த ரூமுக்கு போறதுக்கு முன்னாடி 4 சைடுமே மரம் இருக்கணும். அதுலயும் கணம், சைடு கணம்னு இருக்கு. அதோட அளவு வரவு செலவை தான் குறிக்கக்கூடியது. ஸோ வரவு பெருசா வைக்கணும், சைடு கணம் சின்னதா தான் இருக்கணும். அப்பதான் உங்களுக்கு இன்கம் நல்லா வரும், செலவு கம்மியாகும். இது தாந்திரிகம், நல்லா நோட் பண்ணிக்கங்க. அப்ப நம்ம என்ன பண்றோம், அந்த பெட்ரூம்குள்ளார போறோம். ஓகேங்களா? பெட்ரூம்ல போகும்போது அந்த நுழைவாயில் மரத்தால் செய்யப்பட்டதா இருக்க வேண்டும். இன்னைக்கு பிளாஸ்டிக்லாம் நிறைய வருது, கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்க. ரூம்குள்ளார போறோம், டைல்ஸ் தான் நமக்கு எல்லாமே வந்துருச்சு. ஓகேங்களா? ரூம்குள்ளார வந்து கபோர்டு வச்சிருப்பாங்க, சில பேர் ஹாலில் வச்சிருப்பாங்க, சில பேர் கிச்சன்ல கம்பல்சரி உண்டு. அந்த கபோர்டோட எண்ணிக்கை வந்து பாத்தீங்கன்னா 6ஆக இருக்க வேண்டும். ஓகேங்களா? ஒவ்வொரு ரேக்கும் இப்படி ஒவ்வொரு ரேக்கு ஒண்ணு மேல வருது பாத்தீங்களா, அது ஒவ்வொரு ரேக்கும் எண்ணும் போது 6 வரணும். சில பேர் ஒத்தப்படையில் 5 வைப்பாங்க, 7 வைப்பாங்க. அந்த மாதிரி வேண்டாம், 6 அல்லது 8 வைங்க. அந்த ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி அவ்வளவுதான் வரும். ஓகேங்களா? ஏன்னா இன்னைக்கு வந்து ஹைட்டே குறைச்சிட்டாங்க. அன்னி காலகட்டத்தில் வந்து பாத்தீங்கன்னா ஹைட் வந்து பாத்தீங்கன்னா 12 அடிக்கு மேலதான் வச்சிருப்பாங்க. ஜன்னலே மேலதான் இருக்கும், கீழே எங்கேயுமே ஜன்னல் இருக்காது. செவரே வந்து ரெட்டை செவருன்பாங்க, 4 செங்கல் வச்சுதான் கட்டுவாங்க. ஹீட்டே உள்ளார வராது. நல்ல சுண்ணாம்பு வச்சுதான் கலவையில் வச்சு பண்ணாங்க. இதெல்லாம் மாறி போயிடுச்சு. பரவாயில்ல, இன்னைக்குள்ளது ஏதாவது மாற்ற முடியுமா மட்டும் நம்ம வந்து பார்த்துக்கலாம். அப்போ வந்து செல்ஃப் வந்து பாத்தீங்கன்னா 6 செல்ஃப் இருக்கிற மாதிரி நீங்க வந்து பார்த்து
பார்த்துங்க. அப்போ 6 செல்ஃபுங்கும் போது 5 பலகை மட்டும் வர மாதிரி வரும். ஓகேங்களா? கடப்பாக்கல்லுன்னு சொல்லுவாங்க. அப்போ அது 5 வச்சோம்னா கரெக்டாக 6 வந்துடும். ஓகே, அந்த செல்ஃப் வந்து 6 வச்சுக்கணும். அதே மாதிரி நீங்கள் வாங்கக்கூடிய பீரோவா இருக்கட்டும், அல்லது செய்யக்கூடிய கபோர்ட்லேயே வந்து இப்போ எல்லாம் பீரோ மாதிரியே செய்கிறாங்க மரத்தால். அது வெரி குட். அதோட எண்ணிக்கையை வந்து பார்த்தீங்கன்னா 6 இருக்கிற மாதிரி வச்சுங்க, அல்லது 8 இருக்கிற மாதிரி வச்சுக்கிட்டீங்கனாலும் ரொம்ப நல்லது. இப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பாத்ரூம். ஓகேங்களா? பாத்ரூம் போகும்போது அதே மாதிரி கீழே வந்து அது கட்டை இருக்கிறது இல்லை, அது ஃபுல்லாகவே பிளாஸ்டிக் தான். ஓகேங்களா? அங்கேயே வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உட்காந்து குளிக்கிற மாதிரி உள்ளவங்க வந்து பார்த்தீங்கன்னா முக்காலியில் வந்து 3 கால் இல்லாமல் 4 கால் உள்ள மாதிரி அந்த காலத்தில் செஞ்சு வச்சுருப்பாங்க மரத்தில். அது மாதிரி கொஞ்சம் வாங்கிக்கிங்க. பிளாஸ்டிக்காக இருந்தாலும் 4 கால் இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து வாங்கி வச்சுக்கிறது. ஏன்னா உட்காந்து குளிக்கிறவங்க மேக்சிமம் அதிகபட்சம் 4 கால் உள்ள சேர் மாதிரி சின்ன ஸ்டூல் மாதிரி இருக்கும். அதை வாங்கி வச்சுட்டு குளிக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா பக்கெட்லாம் வட்டமாக தான் இருக்கும், அதை நம்ம மாற்றவே முடியாது. பரவாயில்ல, அது இருந்துட்டு போட்டோம். ஓகேங்களா? அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ ஹால், கிச்சன், பெட்ரூம் பார்த்துட்டோம். ஓகேங்களா? இதெல்லாம் 3 பெட்ரூம் இருந்தாலும் சரி, எத்தனை பெட்ரூம் இருந்தாலும் சரி, இந்த அமைப்பில் வந்து நீங்கள் வந்து வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. அடுத்தது நேராக வந்து மாடி படிக்கட்டு நம்ம போகிறோம். ஓகேங்களா? இப்போ மாடி படிக்கட்டு வந்து கவுண்டிங் உண்டுன்னா கண்டிப்பாக இருக்குது. 32 வைக்கலாம், அல்லது 41 படி வைக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதோட அமைப்பு வந்து உங்களோட ஹைட்டை பொறுத்து, உங்களோட தேவையை பொறுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப்ஸே வந்து பார்த்தீங்கன்னா 1 அடிக்கு கீழே கிட்டத்தட்ட வந்து 3/4 அடியில் வந்து ஒவ்வொரு படிக்கட்டுக்கும் ஸ்டெப் வந்து கேப் விட்டு கட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதோட கவுண்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 41 படிக்கட்டு வந்தால் ரொம்ப சிறப்பு, அல்லது 42 வந்தாலும் 45 வந்தாலும் ரொம்ப சிறப்பு. மேக்ஸிமம் 32க்கு மேலே கொண்டுட்டு வர மாதிரி பாருங்கள். இப்போ மாடி கட்டில் சார் ஒரே ஃப்ளோரோட நிற்கிது அப்படின்னா 26 அல்லது 29 உங்களோட ஹைட்டை பொறுத்து இதோட கவுண்டிங் வந்து வர்றது வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி தண்ணி டேங்கோட ஹைட்டும் வந்து இருக்குது. ஓகேங்களா? சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா கட்டும் போதே அதை சேர்த்து கட்டுவாங்க. சில பேர் வந்து அது தனியாக வாங்கி வைக்கிற அமைப்பு வந்து உண்டு. அது ஒரு ஸ்டேஜ் மாதிரி கட்டி மேலே வச்சிங்கன்னா, சின்டெக் டேங்கில் வச்சிங்கன்னா அதோட ஹைட்டு வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கும் வந்து 8லேருந்து 10 இன்ச்சு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து ஹைட் வச்சுக்கலாம். அதாவது உங்கள் மாடிக்கு பொறுத்த வரைக்கும் ஹைட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கிட்டா ரொம்ப சிறப்பாக இருக்கும். இதெல்லாம் மேக்ஸிமம் ரெட்டப்படை. அதுக்கு வந்து 24 அதெல்லாம் வைக்கவே கூடாது. 22, 26 இந்த மாதிரி இதில் வந்து வைக்கலாம். 28னா அந்த அளவு வந்து வந்துட்டுனாவே கொஞ்சம் தவறாக அமைஞ்சிரும். ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து ஒரு வீட்டை கம்ப்ளீட்டடாக வந்து பார்த்துருக்கோம். நல்லா காம்பவுண்ட் வால்லேருந்து எடுத்துருக்குறோம். காம்பவுண்ட் வால்லேருந்து அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கிச்சன், ஹால் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து ஒவ்வொன்றா பார்த்துருக்கோம். ஓகேங்களா? இப்போ வீட்டில் வந்து பயன்படுத்தக்கூடிய சேர், டேபிள்ஸ் வந்து பார்க்க போகிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே மேக்ஸிமம் இப்போ வந்து பிளாஸ்டிக்காக வந்துருச்சு. அந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே மரத்தால் ஆனது தான். ஓகேங்களா? அப்போ இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வாய்ப்பு உள்ளவங்க உடனே மாற்ற வேண்டாம். ஓகேங்களா? வாய்ப்பு உள்ளவங்க வருஷத்துக்கு 1 தடவை 2 தடவை வந்து பிளாஸ்டிக்லேருந்து கொஞ்சம் மரத்துக்கு மாறுங்க. இந்த மரங்கிறது வந்து குரு பகவான். ஸோ குரு தான் பெரும் பணத்துக்கான காரகன். அப்போ வந்து நம்ம பணம் வந்து ஈட்டுறதுக்கான அமைப்பை வந்து இதில் நம்ம உட்கார்ந்து பயன்படுத்த ஆட்டோமேட்டிக்காக செல்வம் கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிக்கும். ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து கண்டிப்பாக அது நடக்கும். அப்போது வீட்டில் இருக்க எல்லா சேர், டேபிள்ஸ் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிடுங்க. அதேமாதிரி சோஃபாலாம் பார்த்தீங்கன்னா அதுக்கும் வந்து அளவுகள் வந்து உண்டு. அது இன்றைக்கெல்லாம் எல் டைப்பில் வந்து போடுறாங்க. மேக்ஸிமம் வந்து எல் டைப்பை வந்து தவிர்க்கிறது வந்து கொஞ்சம் நல்லது. ஏன்னா ஒரு சைடு வந்து லென்த் அதிகமாகும், ஒரு சைடு வந்து லென்த் கம்மியாக இருக்கும். ஓகேங்களா? அது அந்த அளவுக்கு வந்து கொஞ்சம் சிறப்பாக இருக்காது. ஓகேங்களா? அடுத்து பெட்ரூமில் வந்து முக்கியமானது கட்டில். அது சொல்ல மறந்தாச்சு. ஏன்னா இன்னைக்கு வந்து குழந்தை செல்வத்துக்கு முக்கியமே வந்து கட்டில் தான். ஓகேங்களா? அப்போ அந்த கட்டிலோட உயரம்ங்கிறது உண்டு. இப்போ கட்டிலோட கால் அளவு அதில் வந்து 3 விதமான கட்டில்கள் வந்து உண்டு. ஓகேங்களா? அந்த 3 விதமும் உங்கள் ஜாதகத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம எடுத்துக்கிறது தான் நல்லது. பொதுவாக கட்டிலோட ஹைட் 16 இன்ச்சில் வந்து இருக்கிறது வந்து ரொம்ப 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 சிறப்பு. 16 இன்ச்சு வந்து பார்த்தீங்கன்னா அந்த இன்ச் ஹைட்டோட அளவு வந்து 16 இன்ச்சு. ஸோ அது வந்து மேக்சிமம் நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா குழந்தை செல்வம் சீக்கிரத்தில் கிடைக்கும். ஓகேங்களா? அதோட நீளம், அகலமெல்லாம் இருக்கு. அது வந்து வேரியேஷன் வரும். ஓகேங்களா? அது தேவைப்படுறவங்க வந்து கேட்டு தெரிஞ்சுக்கங்க. ஸோ மெயின் ஹைட்டு தான் முக்கியம். கட்டில் காலோட ஹைட். ஆனால் இன்னைக்கு வர கட்டில் எல்லாமே இரும்பு கட்டிலாக இருக்கட்டும், அது எல்லாமே வந்து 18 இன்ச்சில் தான் வச்சிருக்கிறாங்க. 17 அல்லது 18 தான். நிறைய வீட்டில் நான் வந்து பார்த்தது அந்த மெயின் அளவு பார்க்கும்போது 17, 18 தான். பல்வேறு பிரச்சனை, கஷ்டங்கள் எல்லாமே இருக்கிறது காரணம் அதுதான். வாய்ப்புள்ளவங்களும் அதை மாற்றிக்க சொல்லுவேன். சார் புதுசாக வாங்கினா செலவாகுமே. நான் என்ன சொல்லுவேன்னா 2 காலை கழட்டிடுங்க. புதுசாக காலை வந்து அதை 16 இன்ச்சில் வந்து செய்ய சொல்லுங்க. அது மட்டும்தான் செலவு செஞ்சாங்கன்னா செலவு கம்மியாக முடிஞ்சு போயிடும். ஒரு 1000, 2000 வந்து ஈஸியாக முடிஞ்சிடும். மரக்கட்டில் செய்கிறவங்க, புதுசாக திருமணம் ஆகிறதுக்கு செஞ்சு கொடுக்குறவங்க வந்து பார்த்தீங்கன்னா 16 இன்ச்சு ஹைட்டு, காலோட ஹைட்டு வச்சுக்கணும். அதை வச்சுட்டு மேலே அந்த பெட்டு வரதெல்லாம்
சைஸ் வந்து வேற தான் வரும். ஓகேங்களா? மெயின் ஹைட் வந்து நம்ம 16 இன்ச் வச்சுக்கிட்டாவே போதுமானது பெட்ரூம் கட்டில் வந்து. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, உட்கார சேரா இருக்கட்டும், டேபிள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 16க்கு அடுத்தது வந்து 22 இன்ச்சு அல்லது 26 இன்ச்சு. மேஜை மாரிலாம் இருக்குதுன்னா, அது 26 இன்ச்சில் வந்து ஹைட் இருந்தால் தான் சிறப்பாக இருக்கும். இப்போ கம்ப்யூட்டர் டேபிள்லாம் இருக்கு அப்படின்னா, அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 26 இன்ச்சில் வச்சுங்க. ரொம்ப உங்களுக்கு கம்ப்யூட்டர்ல வந்து அதிகப்படியான நாலேஜ் வந்து கொடுக்கும். 26 இன்ச்சு. உயரத்தை மட்டும் தான் சொல்றேன். நீளம், அகலத்தில் நான் சொல்லல. ஏன்னா அது ஒவ்வொருத்தங்களுக்கும் மாறுபடும். ஆனா இந்த ஹைட் வந்து காமனா எல்லாத்துக்கும் வந்து பொதுவான ஹைட் தான். ஓகேங்களா? கட்டிலுக்கு 16 இன்ச் வச்சுக்கிறது. அடுத்தது டேபிளுக்கு வந்து 22, மேஜை இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 22 அல்லது 26 வந்து வச்சுக்கலாம். தவறு கிடையாது. ஓகே. இப்போ இது வந்து எல்லாமே வந்து புதுசா வீடு கட்டுறவங்களுக்கான டிப்ஸ். ஓகேங்களா? வீடா இருக்கட்டும், ஹாஸ்பிட்டலா இருக்கட்டும், ஆஃபீஸா இருக்கட்டும், எதா இருந்தாலும் பரவால்ல. இது அவங்களுக்கு உண்டான டிப்ஸ். நம்ம ஃபுல்லா ஒரு வீடு சம்மந்தப்பட்டது எல்லாமே வந்து பார்த்துட்டோம். ஓகே. இப்ப சார் நாங்க நெறைய பேர் வீடு கட்டிட்டு வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. எங்களுக்கு இந்த மாரி அமைப்பு சுத்தமா இல்ல சார். என்ன பண்றது? காம்பவுண்ட் வால் நீங்க சொன்ன மாரி காம்பவுண்ட் வால் சரியா இல்ல. அத மாத்த முடியாது. ஓகேங்களா? காம்பவுண்ட் வால் வந்து வசதி வாய்ப்பு உள்ளவங்க எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இப்ப 7 அடி இருக்குன்னா, 1 அடி ஹைட்ட ஏத்துக்குனா முடிஞ்சு போச்சு. ஓகேங்களா? ஏன்னா இடிக்க வேண்டாம். அது கட்டுறது ரொம்ப சிறப்பு. 8 அடியா நீங்க வந்து மாத்திக்கிறது நல்லது. அடுத்தது வந்து நம்ம செப்பல் வைக்கிறது. அது ஈஸியா தான் கம்மியான விலை தான் வருது. அத எடுத்துட்டு புதுசா போட்டுக்கலாம். அப்படி இல்லன்னா அந்த காலத்துல வந்து அந்த மாரி ஸ்டாண்டெல்லாம் கிடையாது. வீட்ல வரிசையா செப்பல வந்து கழட்டி தான் போட்டிருந்தாங்க. அப்ப நம்ம அதே மாரி வந்து வரிசையா வச்சுக்கிட்டாவே போதுமானது. ஓகேங்களா? ஏன்னா செப்பல் மட்டும் வீட்டுக்கு முன்னாடி அலங்கோலமாக இருக்கக்கூடாது. இங்க ஒண்ணு, அங்க ஒண்ணு கும்பலா இருக்கிற மாரி இருக்கக்கூடாது. சனி பகவான போட்டு அப்படியே கொதறி வைக்கக்கூடாது. அப்படியே ஒவ்வொருத்தவங்க ஜோடி ஜோடியா அப்படியே வரிசையா நீட்டா வச்சாவே அற்புதமா இருக்கும். ஏன்னா நீங்க வந்து அரசியல்ல இருக்கிறவங்க வீட்டுக்கு போய் பார்த்தாலும் சரி, இல்ல பெரிய அதிகாரி வீட்டுக்கு போனாலும் சரி, இந்த செப்பல் ஸ்டாண்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா, பக்காவா வச்சிருப்பாங்க. நீட்டா இருக்கும். ஓகேங்களா? செல்வம் அங்கேருந்து ஆரம்பிக்குது. ஓகேங்களா? அதே மாரி வந்து இப்போ ஓகே. அந்த வந்து செப்பல ஈஸியா நீங்க வந்து மாத்தக்கூடிய முடியும். அத மாத்திக்கலாம். அடுத்தது வந்து ராஜநிலை அளவு. சார் நீங்க சொன்ன மாரி கனமும் எங்கள்ட்ட இல்ல. சைடு கனமும் வேற மாரி இருக்கு அப்படின்னால், இத மாத்த முடியுமானா, கண்டிப்பா மாத்தலாம். ஓகேங்களா? அது வந்து சூட்சமம் இருக்கு. நீளம், அகலத்த மாத்தி அந்த திக்னஸ வந்து கம்மி பண்ண முடியும். அது எப்ப செய்றது அப்படின்னா, 2026ல மட்டும் தான் அது செய்ய முடியும். அடுத்த ஆண்டு. இந்த ஆண்டு இல்ல. அதுக்குன்னு சில நேரம், காலம், டேட் எல்லாம் உண்டு. டேட்டு, டைம் தான் நம்ம ராஜநிலையை பொறுத்தவரைக்கும் மெயின் இம்பார்ட்டன்ட் வந்து நேரம் தான். நேரங்காலம் தான் ரொம்ப 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 முக்கியமானது. அப்ப அது வந்து இப்ப வீட்டோட ராஜநிலை அளவு சரியில்லாதவங்க அது அடுத்த வருஷம் தான் மாத்த முடியும். அப்ப அந்த சைடு கணத்த வந்து இன்கிரீஸ் பண்ணியும், சைடு கணத்த சின்னதாவும், வெறும் கணத்த பெருசாவும் மாத்திக்கலாம். அந்த சூட்சமத்த வச்சு. ஓகேங்களா? அடுத்து உள்ளார வரோம். சார் டைல்ஸ் எல்லாம் போட்டாச்சு. அதெல்லாம் மாத்தவே முடியாது. கம்பல்சரி. ஓகே. அதெல்லாம் விட்டுறலாம். அப்ப நம்ம அதுல வீட்ல வேற என்ன மாத்தலாம்? இந்த டேபிள், சேர் இதெல்லாம் மாத்தக்கூடிய அமைப்பு உண்டு பார்த்தீங்களா? அது நீங்க கொஞ்சம் மாத்திக்கிறது நல்லது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, மெயின் வந்து பார்த்தீங்கன்னா, கடிகாரத்த வந்து மாத்தலாம். ஏன்னா இன்னைக்கு 99% வீட்ல வந்து கடிகாரம் வந்து வட்டமா தான் இருக்கும். ஸோ வட்டம்னாவே வந்து போர்க்களம், போராட்டம் தான். அப் அண்ட் டவுன்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். அப்போ வந்து அந்த கடிகாரத்தை எடுத்துட்டு சதுரமா உள்ள கடிகாரத்த நீங்க வந்து மாட்டலாம். ஸோ அதுக்கு இன்ச் இருக்கு. 16 சென்டிமீட்டர் உள்ளத போய் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? 16க்கு 16. ஸோ ஒவ்வொன்னுக்கும் இந்த அளவு வச்சு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப சிறப்பா இருக்கும். சார் அது மாரி கிடைக்கல. சார் பரவால்ல. சதுரமா இருந்தா கூட போதுமானது. ஓகேங்களா? இப்ப ஈஸியான மெத்தட். ஏன்னா இப்ப வீடு கட்டி இருக்கிறவங்களுக்கு இது டிப்ஸ். இது நீங்க வாடகை வீட்ல இருந்தாலும் சரி, சொந்த வீடா இருந்தாலும் சரி, 2 பேருமே இத வந்து பயனடைஞ்சுக்கலாம். கடிகாரத்த வால் செவுத்துல ஒரு கடிகாரத்த வந்து சதுரமாக வச்சுங்க. இது இந்த சென்டிமீட்டர்ல கரெக்ட்டா கிடைச்சுச்சுன்னா ரொம்ப நல்லது. ஓகேங்களா? அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, 16 கிடைக்கல. 10 சென்டிமீட்டர் இருந்தா கூட ஓகே. 10க்கு 10 இருந்தா கூட ஓகே. 16க்கு 16 இருந்தா கூட ஓகே. ஓகேங்களா? அடுத்தது வந்து முகம் பார்க்கும் கண்ணாடி. இது மோஸ்ட்லி 99% இது செவ்வகமாக தான் இருக்கிறது. இதே நம்ம வந்து வீட்ல பார்க்கும்போது அந்த அமைப்பு தான் இருக்கு. இதுவும் நீங்க வந்து சதுரமா வைக்கிறது தான் நல்லது. சேம் இதே 16க்கு 16 கிடைக்குமான்னு பாருங்க. சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பிளாஸ்டிக்ல வந்து வச்சிருப்பாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா, செவ்வகமா இருக்கும். கீழ பவுடர் சீப் வைக்கிற மாரி அவனே ஒரு ஸ்டாண்ட் குடுத்திருப்பான். அது இருந்தாலும் ஓகே, இல்லனாட்டும் ஓகே. அப்படி இல்லன்னா, அது செவ்வகமா இருந்தா வேண்டாம். சதுரமா அமைப்பு இருந்தா, அத செஞ்சே நீங்க வாங்கலாம். இது 2ம் ஈஸியா உங்களால மாத்த முடியும். ஸோ ஹால்ல வந்து மெயின் அடுத்தது வந்து உட்காரக்கூடிய அந்த சோபா, டேபிள், சேர்லாம் சொல்லியிருப்போம். அந்த அளவுல நீங்க வந்து வாங்கி வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. பிளாஸ்டிக்க தவிர்த்துட்டு. டிவி அதே மாரி பார்த்தீங்கன்னா, டிவி எல்லாமே இன்ச்சஸ் வந்து 22,
32 அந்த மாதிரி தான் வருது. ஸோ அதனால வந்து தவறு கிடையாது டிவியை பொறுத்த வரைக்கும். ஸோ நீங்கள் டீப்பாய் அந்த டீப்பாய் வந்து மேக்ஸிமம் வந்து ரவுண்டு டேபிளாக இருக்கும். அதையும் நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணுறது நல்லது. டைனிங் ஹால் உட்காந்து சாப்பிட்றது வந்து ரவுண்டு டேபிளாக தான் இருக்கும். ஸோ அதெல்லாம் மேக்ஸிமம் ரவுண்டு இல்லாமல் சதுரமாக வச்சுங்க. சதுரமாக வைக்கும்போது காலோட அளவு வந்து பார்த்தீங்கன்னா 22லிருந்து 26 இன்ச்சு வந்து வச்சுங்க. ஓகேங்களா? டைனிங் டேபிள் அதாவது வந்து டீபாய்க்கு வந்து 16 இன்ச்சு வந்து வச்சுக்கலாம். டைனிங் டேபிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 22 அல்லது 26 இன்ச்சு வந்து வச்சுக்கலாம். ஓகேங்களா? அதை பொறுத்து வந்து மாறுபடும் கிச்சனுக்கு. பார்த்துங்க. இப்போ அடுத்தது வந்து என்ன மாற்ற முடியும்? கிச்சனில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த செட்டப்ஸ் எதுவுமே மாற்றவே முடியாது. ஏன்னா சில பேர் வந்து 5 இதுதான் வச்சுருப்பீங்க ரேக்கு, 6 வைக்கணும். அப்போ வந்து என்ன பண்ணலாம்னா ஒரு இதில் வந்து கபோர்டில் வந்து நீங்கள் எதுவுமே வைக்காதீங்க. 4 கபோர்டில் மட்டும்தான் திங்ஸ் வைங்க. 5ல் கொண்டு போய் வைக்காதீங்க. அதை வந்து ஆக்டிவேட் பண்ணாமல் நம்மளே வந்து டீஆக்டிவேட் பண்ணுற மாதிரி ஒன்று அப்படியே காமனாக விட்டுறலாம். ஓகேங்களா? அது உங்களோட ஹைட்டை பொறுத்து. ஓகேங்களா? அதை வச்சுங்க, 4க்கு மட்டும் வச்சுங்க. ஓகேங்களா? அதே மாதிரி கிச்சனில் வந்து பெண்கள் உட்காந்து சமைக்கிறதுக்கு அவங்களுக்கு வந்து ஒரு மரத்தால் ஆன பெஞ்சு வந்து செஞ்சு கொடுத்துருங்க. கிச்சனில் மாற்றக்கூடிய ஒரே விஷயம் இது மட்டும்தான் மாற்ற முடியும். ஏன்னா இப்போ கிரைண்டர்லேருந்து எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வெட் கிரைண்டராக வந்துருச்சு. ஆட்டோமேட்டிக்காக ஈஸியாக வந்து கிச்சனில் மேடையிலே வச்சு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அதை நம்ம வந்து மாற்றவே முடியாது. ஓகேங்களா? அப்போ அங்கே கிச்சனில் ஆல்ட்ரேஷன் பண்ணக்கூடிய ஒரே விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு வந்து உட்காந்து சமைக்கிற மாதிரி நம்ம வந்து மரத்தால் ஆன ஒரு பெஞ்சை வந்து செஞ்சு கொடுத்துறோம். அதோட காலோட ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா 22 இன்ச்சில் வச்சு கொடுக்கலாம், அல்லது 26 இன்ச்சில் நீங்கள் வச்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப பெஸ்ட்டு. ஓகேங்களா? அது உட்கார இடம் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து நீளமகலம் வந்து தேவைன்னா கேட்டு வாங்கிக்கிங்க. ஹைட்டு வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். 26 இன்ச்சில் வந்து நீங்கள் வந்து செஞ்சு கொடுங்க. அப்போ வந்து என்ன ஆகுது, நமக்கு கிச்சன் உள்ள மாற்றத்தை வந்து பண்ணி கொடுத்துட்டோம். இப்போ அடுத்தது பெட்ரூம். ஆனால் பெட்ரூம் போகிறதுக்கு முன்னாடி பாருங்கள், கீழே வந்து கால் சக்கையே இருக்காது. ஓகேங்களா? நிலக்கதவுல வந்து 3 தான் இருக்கும். என்ன சார் பண்ணுறது? வேற வழியே இல்லை. நீங்களே ஒன்று பொம்மையாக செஞ்சு கூட வச்சுக்கலாம். அதாவது வந்து மரத்தால் ஆனதை வந்து நீங்கள் வந்து செஞ்சு வச்சுக்கலாம். அது வாய்ப்பு இருந்தால் பாருங்கள். அப்படி இல்லைன்னா பரவாயில்ல. பெட்ரூம்குள்ளே போகிறோம், அங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் கண்ணாடி இல்லாமல் இருந்தால் நல்லது. ஏன்னா இன்றைக்கி வந்து பீரோவில் எல்லாமே கண்ணாடி வச்சுருக்குறாங்க. அப்படி இருந்தால் அதை வந்து ஸ்க்ரீன் போட்டு மூடிடுங்க. அங்கே உள்ள செல்ஃபை வந்து பார்த்தீங்கன்னா ரெட்டைப்படை 4 செல்ஃபு, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா 4 ரேக் இருக்கணும், அல்லது 6 ரேக்காக இருக்கணும். 5 இருந்தால் ஒன்று வந்து யூஸ் பண்ணுறதை தவிர்த்து விடுங்க. ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரூமில் வந்து கட்டில் கால் நம்ம வந்து சொல்லிட்டோம். அது புதுசாக கட்டுறதா இருந்தாலும் சரி, வாடகை வீட்டில் இருந்தாலும் சரி, கட்டில் ஹைட்டு வந்து 16 இன்ச்சில் இருக்க மாதிரி மாற்றிங்க. சீக்கிரமாக குழந்தை செல்வம் வந்து கிடைக்கும். ஓகேங்களா? அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா டாய்லெட் ரூமில் வந்து நம்ம சொன்னோம், உட்காந்து குளிக்கிறவங்களுக்கு வந்து உட்காந்து குளிக்கக்கூடிய அந்த நாற்காலி, சின்னது நாற்காலி வந்து பார்த்தீங்கன்னா 4 கால் உள்ள மாதிரி பார்த்துக்கணும். 3 கால்னு சொல்லுவாங்க, 3 கால் இருக்கும். ஆனால் நீங்கள் 4 கால் உள்ளது மாதிரி சின்னதாக வாங்கி பயன்படுத்திங்கன்னா அது ரொம்ப அதிர்ஷ்டத்தை வந்து கொடுக்கும். ஓகேங்களா? அடுத்து மாடி படிக்கட்டு. ஓகேங்களா? மாடி படிக்கட்டு நம்ம மாற்றவே முடியாது. சார் எங்களுக்கு அப்படிதான் இருக்கு அப்படின்னா அது தவிர்க்கவே முடியாது, நம்ம விட்டுறலாம். ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காம்பவுண்ட் வால் சொல்லிட்டோம். சுற்றிலும் கொஞ்சம் கேப் விட்டு கட்ட சொன்னோம். இப்போ வந்து அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறோம், எங்களுக்கு அந்த மாதிரி பண்ண முடியாதுன்னா பரவாயில்ல, எதெல்லாம் முடியுமோ சின்ன சின்ன விஷயங்களை மட்டும் நீங்கள் மாற்றினாவே போதுமானது. ஓகேங்களா? இதில் எதுவும் உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இந்த அற்புதமான வாய்ப்பை கொடுத்த எங்களோட ஆசான் ராஜநிலை ராஜசேகர் ஐயாவுக்கு மீண்டும் ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவரும் தீபாவளியை வந்து சிறப்பாக கொண்டாட மனதார வாழ்த்துக்களை சொல்லி விடைபெற்றுக் கொள்வது உங்கள் செல்வாக்கு ராஜநிலை ஜோதிடர் ஜி செந்தில் ரிஷி, திருச்சி. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். ஒரு வீடு என்பது இப்படித்தான் இருக்க வேண்டும். நுழைவிலிருந்து வீட்டினுள் உள்ள சிறு சிறு பொருட்களும் கூட எந்த அளவில் இருந்தால் வாழ்வில் வெற்றி பெற முடியும் என பல தகவல்களை மிக சிறப்பாக அளித்த சொல்வாக்கு ராஜநிலை ஜோதிடர் உயர் திரு ஜி செந்தில் ரிஷி ஐயா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள்.